வணக்கம் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கோம். இன்றைக்கி தேதி வந்து மார்ச் 12 காலையில் மணி 2:30. ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். USA, ஈரான், இஸ்ரேல் இவங்க 3 பேருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையினால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சவுதி அரேபியாவிலேருந்து நமக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் வந்து இப்போ வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அதனால் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லைவாக இப்போ நம்ம போயிட்டு என்ன நிலமையில் இருக்குது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வண்டி அங்கே நிற்கிறான் பாருங்கள், நம்ம டெக்லஸ், அவனுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு தான் இப்போ கிளம்ப போகிறோம். சரி, ஓகேங்க, வாங்க போவோம். ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி கூட வந்து அந்த அளவுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரியல் ஃபேஸ் வந்து அந்த நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க, நம்ம வந்து கரெக்டாக இப்போ திருவான்மியூரில் இருக்கோம். நம்ம நியர்பையில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கு போயிட்டு நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டயும் பேசுவோம், என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. வெளிச்சம் மறைச்சிக்குதுடா, மூஞ்சே கருக்கருன்னு இருக்கும்டா, இங்கே மட்டும் வெளிச்சம் அடிக்குதுடா, அதை பார்த்துக்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போது திருவான்மியூர் LB ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம். என்ன போகிறதுக்கு நம்ம OMR ரோட்டில் இருக்கிற பாரத் பங்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். போலீஸ் கூட இப்போ பற்றாக்குறையினால போலீஸ் கூட இப்போ பங்கு அவங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டு என்ன போட்டு நிற்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போய் நிற்கும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கை ரீச் பண்ணிட்டோம். பெட்ரோல் பங்க் வந்து இது வந்து 24/7 பெட்ரோல் பங்க்குன்னு நினச்சோம். கடைசியில் இது வந்து க்ளோஸில் இருக்குது. பாரத் பெட்ரோல் பங்க் கயிறு கட்டி வச்சிருக்காங்கண்ணா, கயிறு கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது க்ளோஸில் இருக்கா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து நம்ம வேறு பங்கை போய் பார்ப்போம், ரீச் அவுட் பண்ணுவோம். இப்போ நம்ம OMRல போயிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் வண்டி வரான், என்ன பண்ணுறது, வண்டி நம்ம நோட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், நாங்கள் பெட்ரோல் பங்கை பார்த்தோம். பெட்ரோல் பங்க் வந்து க்ளோஸில் இருந்ததுனால இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ வந்துட்டோம், மணி 2:30 ஆகிடுச்சு, பசி எடுத்துக்குது கைஸ். அது என்ன பண்ணுறது, பிலாலில் வந்து பிரியாணி போடுறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஆனந்த் எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிலாலுக்கு வந்தோம் கைஸ். ஸோ நீ உங்களுக்கு கியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீ அப்படி போய் அங்கே பின்னாடி நிறுத்துரு. ஸோ ஓகேங்க, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மணி 2:30 ஆயிடுச்சு. பிலாலில் வந்து இப்போ இந்த ரம்ஜான் டைம் அப்படிங்கிறதுனால டெய்லி இந்த நோன்பு திறக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. சரி, ஓகே, சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருப்போம். இதுதான் பிலால் ஹோட்டல். பெட்ரோல் போட போகலான்ட்டு பிலாலில் சோறு போகிற டைம் ஆனும் சாப்பாடுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பசிக்கல, மனிதனாக பிறந்தா அவங்களுக்கு பசிக்கும், என்ன பண்ணுறது, இருப்போமா இல்லையான்லாம் சொல்லிட்டு தெரியல. ஸோ பிடிச்ச விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணிவிட்டு போகிற டைமில் போக வேண்டியதான், அவ்வளோதான். டைம் வந்தால் போக வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு பிடிக்காது பண்ணக்கூடாது. சரி, ஓகேங்க, நம்ம பெட்ரோல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சாப்பிடுவோம். ஸோ வாங்க அடுத்து எந்த பங்கை போய் நம்மளால் பிடிக்க முடியுதுன்றத கூடிய சீக்கிரம் சந்திப்போம். ஸோ இப்படிக்கு அருண்குமார் ஆனந்த் நம்ம நண்பர் விக்ரம் படத்தில் வர்ற விமல் ப்ரோ அவரு. ஸோ இப்போ இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிடே இன் அண்ட் தென் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்தியன் பங்க் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு அது ரொம்ப இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், நாங்கள் அதனால் ராங் ரூட்டில் போகிறோம். ஸோ இதனால் பெரிய விஷயம் இருக்காது. ஸோ நம்ம ப்ரோ தான் வந்து நடு ரோட்டில் வராரு. அவர் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகிறோம். ஏன்னா முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்களுக்கு கவலை இல்லை, செலவு. ஆனால் அது ஐஸ்வர்யா கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். பார்த்துங்க, அவரை பார்த்து நம்பர் பிளேட் நோட் பண்ணிங்க. சரி, ஓகேங்க, இது வந்து நம்ம 2வது பெட்ரோல் பங்கு. இங்கே வந்து கயிறு கட்டி தான் வச்சுருக்காங்க. நம்ம கேட்ட வரையுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பெட்ரோல் பங்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரோல் பங்கு போவோம். ஸோ அங்கேயும் க்ளோசிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி இருக்கும் பெட்ரோல் பங்க்கு. அது வந்து நம்ம நாளைக்கு மார்னிங் போயிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் கைஸ். இது வந்து மெட்ரோ வேலை நடக்கிறதுனால என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து வண்டி ஓட்டு போகிறதுக்குள்ளே உங்கள் வண்டியில் இருக்கிற 4 நெட்டு கீழே கைண்டி ஊந்துடும். ஸோ வந்துட்டோம் கைஸ், பெட்ரோல் பங்கில் தான் இருக்கும். அடையார் டெப்போ நியர்பையில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் தான் இருக்கும். கிட்டவா ஸோ ஒரே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இது வந்து அடையார் டிப்போ இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற இந்தியன் பெட்ரோல் பங்க்கு. இங்கே வந்து கிடைக்குது, நம்ம பெட்ரோல் போடுவோம். அப்படி
ஆனந்த் எப்பவுமே டேங்க் ஃபுல்லாக தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆடுது பாருங்க என்ன. ஸோ ஓகேங்க. ஸோ ஒரேடியாக பார்த்தீங்கன்னா இதோ நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. சென்னையில் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பெட்ரோல் பங்கில் வந்து மக்கள் வந்து ரொம்ப பயப்பட்டு ரொம்ப கூட்டம் கூடினதுனால நிறையா 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்கே மூடிட்டாங்க. சில முக்கியமான பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் திறந்து தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. தெரியுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இப்போலாம் ஃப்ரீயாக தானே இருக்கு. இப்போ ஃப்ரீயாக இருக்கு. எப்போ ரஷ்ஷாக இருந்துச்சு? 6 மணிக்கு மேலே பூரா ரஷ் தான். பெட்ரோல் இருக்குமாண்ணா? பெட்ரோல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தெரியல. நீங்கள் லோடு வருதான்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவும் தட்டுப்பாடு அந்த மாதிரி எதுவும் லோடு இன்னும் வரலையா? லோடு நீங்கள் 3 லோடு வந்து இறங்கிடுச்சா? ஓகே ஓகே. ஸோ நமக்கு ஃபியூலை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு பெரிய இஷ்யூ இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்தோம், நாங்கள் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து லிமிட் கொடுக்குறாங்களா ஒரு ஆளுக்கும் அப்படின்னு பார்த்தா கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஃபியூல் ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா March 12 விடிய காலை 3 மணி அப்போ தான் கைஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 2 டேஸ் ஹென்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 14, 15 ஸோ அதே போல் இருக்கும்போது நமக்கு லிமிட் ஷெட்யூல் பண்ணுறாங்களா இத்தனை பேர், ஸோ ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் 1 லிட்டர் தான் போடணும் 1 டேக்கு அப்படின்னு. ஸோ பார்ப்போம் கைஸ் கூடிய சீக்கிரம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம் அண்ட் நண்பர்கள். தேங்க்யூ. டாடா பை.